ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி சேனல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்ல விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் கும்பிட்டோன்றத பார்க்கலாம். நான் வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டேன். வெள்ளிக்கிழமையே மகா சதுர்த்தி பிறந்தனால விநாயகர் பிறந்த நாளும் பிறந்தாச்சு. வெள்ளிக்கிழமை 1:47க்கு தொடங்கி சனிக்கிழமை 3:38க்கு முடியுது சதுர்த்தி திதி. இதனால வெள்ளிக்கிழமையும் கும்பிடலாம், சனிக்கிழமையும் கும்பிடலாம். முந்தின நாள் வியாழக்கிழமையே நம்ம ப்ரிப்பரேஷனா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விநாயகருக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருட்கள் இதெல்லாமே நம்ம முத நாளே வாங்கி வச்சிடலாம். நம்ம வீட்டில் 2 விநாயகர் இருக்கிறாங்க. ஒன்று பித்தளை விக்கிரகம், இன்னொரு விநாயகர் என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. பித்தளை விக்கிரகங்கள் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். வாரத்தில் ஒரு முறையாவது செய்யணும். அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறை செய்யணும். நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பித்தளை விக்கிரகங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யணும். அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் செய்ய தான் தெய்வீக சக்தி அங்கே குடிக்கொள்ளுன்றது நிதர்சனமான உண்மை. ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறை அந்த ஃபோட்டோவை பன்னீர் வச்சு தொடச்சி சந்தனம் மஞ்சள் கலந்து குங்குமம் பொட்டு வச்சு அவங்களுக்கு பூவால் அலங்காரம் பண்ணணும். விக்கிரகங்கள் வச்சுருக்கிறவங்க என்னால் வாரம் ஒரு முறை அபிஷேகம் பண்ண முடியாது, அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண முடியல அப்படின்றவங்க ஒரு ஈஸியான டிப்பு சொல்கிறேன். மஞ்சள், வெட்டிவேர், கிராம்பு, ஏலக்காய், ஜவ்வாது பொடி இந்த மாதிரி மங்கள பொருட்களை ஒன்றா எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பவுடரை, அதாவது நம்ம 4-5 அபிஷேகம் பண்ண முடியலனாலும் ஒரு தண்ணீரால் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த பொடியால், அதாவது தீர்த்த பொடியால் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னால் முடியுன்றவங்க பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பழங்களால் அபிஷேகம் பண்ணலாம். இந்த தீர்த்த பொடி வீட்டில் ரெடி பண்ண முடியலனாலும் நாட்டு மருந்து கடைகளில் இந்த தீர்த்த பொடி விற்கும். அதை வாங்கியும் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் முடித்து அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். இவருக்கும் மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணியாச்சு. இவர் எப்பயுமே உருளியில் அமர்ந்திருக்கிறனால இவருக்கு உருளி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலே விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் வைக்கணும். அருகம்புல் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, என்ன பூ இருக்கோ அதை வைக்கலாம். விநாயகர் என்பவர் வினைகள் தீர்ப்பவர் மட்டுமல்ல, நம்ம வீட்டு செல்ல பிள்ளைனே சொல்லலாம். நம்ம வீட்டில் இவர் செல்ல பிள்ளையாராக என்றைக்குமே இருக்கிறாரு. எனக்கு சொல்லப்போனால் பிள்ளையார் சொல்லி போட்டவரே இந்த விநாயகர் தான். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லதொரு திருப்பம் வந்ததுக்கு காரணம் இந்த விநாயகர் தான். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுக்காக சொல்லலை, நிலைவாசலில் நிலையாய் இருப்பவரும் பூஜை அறையில் பூரணமாய் இருப்பவரும் நம்ம விநாயக பெருமான். பரிவட்டத்துடன் தயாராக இருக்கும் நம்ம விநாயக பெருமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் விநாயக பெருமானை நம்ம மனையில் அமர்த்திடலாம். மனையில் ஸ்வஸ்திக் சிம்பிள், மஞ்சள் குங்குமம் வச்சு அவரை அர்ச்சனை தூவி அவரை அமர வைக்கணும். இவர் மண் பிள்ளையாருன்றனால அபிஷேகம் ரொம்ப பண்ண முடியாது. நீர் ஏதாவது 1-2 அபிஷேகம் மட்டும் பண்ணிக்கலாம். விநாயக பெருமானை பூஜை ரூமில் அமர்த்திடலாம். பின்னாடி எங்கள் பாப்பா வரைஞ்ச விநாயகர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கிறேன். விநாயகர் பெருமானுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணுறீங்க, இல்லை முத நாளே அபிஷேகம் பண்ணுறீங்க, இல்லை காலையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயந்தர நேரத்தில் பூஜை அறையில் அமர வைக்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு சும்மா விடக்கூடாது. நான் ஒரு பக்கம் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் பாப்பா கொழுக்கட்டைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. விநாயகர் பெருமானுக்கு மோதகம்னாலே பிடிக்கும், அது பூரண கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். நமக்கு தெரிஞ்ச எந்த நெய்வேத்தியம் வேணாலும் வைக்கலாம். நம்ம இதுதான் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கலாம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை ஏற்றுக்கிடுவார். இவர் தான் செல்ல பிள்ளையாச்சே. நம்ம வீட்டில் நம்ம செல்ல பிள்ளையாருக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வேர்க்கடலை, மோதகம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை அதெல்லாம் பண்ணியிருந்தேன். கொண்டக்கடலையும் விநாயகருக்கு பிடிக்கும். கொண்டக்கடலையும் நான் வச்சுருக்கேன். கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறமா தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதை பார்த்தே அந்த கன்சிஸ்டன்சி கண்டுபிடிச்சிடலாம். கொண்டக்கடலையெல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. நெய்வேத்தியங்கள் தயாராக இருக்குது. நம்ம இப்போ மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிடலாம். மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிக்கணும். மஞ்சள் பிள்ளையாரை வெற்றிலை பாக்கு மேலே வச்சுட்டேன்.
நம்ம நிலைவாசலில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான்கிட்ட இருந்து நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 மாட விளக்கு ஆத்ம தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த விநாயகர் பெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. நம்ம பூஜை ரூமில் இருக்கிற விநாயகர் பெருமான்கிட்டையும் அதை மண் விநாயகர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கும் நெய்வேத்தியம் படைச்சாச்சு. நம்ம செல்ல பிள்ளையார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நம்ம தேவைக்காக இறைவனை வணங்காமல் நம் தேவையே நீதாம்பா, என்னுடைய தேவையே நீதாம்பா அப்படின்னு இறைவனை நம்ம வணங்கியோமானால் கண்டிப்பாக இறைவனருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கும். நம்மை படைத்தவருக்கு நமக்கு என்ன செய்யணுன்றது தெரியாதா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த 108 போற்றிகள் சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறைவன் முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக அவர்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்க கூட வேண்டாம், சும்மா பாருங்கள், அவர்கிட்ட பேசுங்க, மனசில் உள்ளதை அப்படியே சொல்லுங்கள். விநாயகர்னு இல்லைங்க, எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட நேரடியாக பேசுவோம், கண்டிப்பாக அவங்களும் நம்மகிட்ட பேசுவாங்க. இத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இறைவனின் அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள்.